வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பு நேர்களே, இந்த சிறுகதை உலகம் நிகழ்ச்சியானது பலதரப்பட்ட எழுத்தாளர்களின் அற்புதமான கதைகள் வாசிக்கப்படும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய சிறுகதை நிகழ்ச்சியில் சரித்திர கதை ஒன்றுதான் பார்க்க இருக்கிறோம். சரித்திர கதை அப்படின்னாலே வீரமும் செறிவும் அற்புதமாக நம்மை வரவேற்கும் அல்லவா? அதனோடு அதனுடைய அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும் சரித்திர கதை. ஆம், இந்த சரித்திர கதையும் அப்படியான ஒரு வாய்ப்பாக தான் அமைய காத்து கொண்டிருக்கிறது. இந்த சரித்திர கதையை எழுதியவர் அன்னூர் கே.ஆர். வேலுச்சாமி அவர்கள். விவாக சூழ்ச்சி என்கின்ற தலைப்பில் இந்த கதையை எழுதியிருக்கிறார். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? வளவ தேசத்து மன்னன் மதியனிடமிருந்து வந்த ஓலையை படிக்கும்போது மகிழ்ச்சி பொங்கியது கொங்கு தேசத்து மன்னன் அதியனுக்கு. தான் படித்த ஓலையை கொடுத்து சபையிலேயே மந்திரி மங்கனை படிக்க சொன்னவர் இனிய செய்தியால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை திரும்பவும் பெற மீண்டும் மீண்டும் 3 முறை படிக்க சொன்னார். கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் எனும் பழமொழி கொண்ட மேன்மை மிகுந்த கொங்கு தேசத்தை சிறப்பாக ஆட்சி புரியும் மன்னர் அதியனுக்கு அணைகள் பல கட்டிய முன்னோர்கள் வழிவந்த வளம் மிகுந்த தற்போது வறட்சியின் பிடியில் இருக்கும் வளவ தேசத்து மன்னன் மதியன் எழுதிய ஓலை. எனது மகன் ஆதித்யன் ஒரு மாவீரன். அவனுடைய 12வது பிராயத்திலேயே போரில் எதிரி நாட்டு மன்னனின் தலையை கொய்து வந்தவன். அந்த மாவீரனுக்கு தேவலோகத்து ரம்பையே பொறாமை கொள்ளும் அழகும் சரஸ்வதியின் பரிபூரண அருளை பெற்று கவிதைகளை புனையும் ஆற்றலோடு தங்களுக்கே அறிவுரை வழங்கக்கூடிய சாணக்கியமும் ஆடல் கலையில் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் நான் வணங்கும் நடராஜருடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர பெற்ற தங்களது மகள் தேவசேனாவை பெண் கேட்கலாம் என முடிவு செய்துள்ளேன். நமக்கு பின் வாரிசாக ஒரு வீரன் நமது நாட்டை ஆள முடியாமல் போய்விடுமே எனும் கவலை ஆண் வாரிசு இல்லாத தங்களுக்கு வரக்கூடாது என்பதால் தங்கள் மகளின் மனதை அறிந்து பதில் செய்தி சாதகமாக அனுப்புவீர்கள் என நம்புகிறேன். இந்த ஓலையை கொண்டு வந்த எனது நாட்டு ஒற்றனிடமே தங்களது ஓலையை கொடுத்து அனுப்பவும் ஓலை செய்தியால் மகிழ்ந்து போனார். தந்தையே, தங்களுக்கு இதுவரை நமது கொங்கு தேசத்தில் போர் எதுவும் நடக்காததால் சூழ்ச்சியும் தந்திரமும் சிறிதும் இல்லாதவராகவே ஒரு குழந்தை மனநிலையோடு சிறிய விஷயங்களுக்கும் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறீர்கள். தங்களுக்கு வரப்போகும் மருமகன் வீரமானவன் என நினைத்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். வீரமானவனை விட விவேகமானவனை தான் என் மனம் விரும்புகிறது. வளம் மிகுந்த நமது தேசத்து மக்களே வறுமையின்றி செழிப்புடன் முக அழகுடன் வாழும் நிலையில் தங்களது ஒரே மகளான இளவரசி நான் அழகில் சிறந்தவளாக இருப்பதில் வியப்பு ஏதுமில்லை. ஆடல் கலையை கற்பதும் அறிவை தரும் நூல்களை படிப்பதும் இயல்புதான். இதையெல்லாம் பெரிதாக புகழ்ந்து ஒரு மன்னர் தன் மகனுக்கு பெண் கேட்கிறார், அதுவும் வீரத்தை முன்னிறுத்தி கேட்கிறார் என்றால் அவரிடம் சூழ்ச்சி நிறைந்துள்ளது. ஆம், அதுதான் விவாக சூழ்ச்சி என கூறிய மகளை அதிர்ச்சியுடன் ஏறிட்டார் அதியன். விவாக சூழ்ச்சி என்பது இதுவரை நான் கேள்விப்படாத வார்த்தை. விவாகம் என்பதே மகிழ்ச்சி தானே, அது எவ்வாறு சூழ்ச்சியாகும் என்று கேட்டார் மன்னர். வறுமையின் பிடியில் இருக்கும் ஒரு நாட்டின் மன்னருக்கு பக்கத்தில் இருக்கும் நாடு வளம் மிகுந்து காணப்பட்டால் பயம் வரும். எதற்கு பயம்? காரணம் என்று கேட்கிறார் மன்னர். வளம் மிகுந்த நாடு வறுமையில் உள்ள நாட்டை போரிட்டு வெல்ல வாய்ப்புள்ளது என்பதுதான் காரணம் என்றாள் மகள். நமக்கு இதுவரை பக்கத்து நாட்டை பிடிக்கும் எண்ணம் தோன்றவில்லையே என்கிறார் அப்பா. தங்களுக்கு தோன்றாது. இதுவே வளவ தேசம் வளம் மிகுந்து நம் தேசம் வறுமை மிகுந்து இருந்திருக்குமானால் மன்னரிடமிருந்து வந்த ஓலை பெண் கேட்பதாக இருக்காது, மண் கேட்பதாக இருந்திருக்கும். அது வீழ்ச்சிக்கான நிலை, இது சூழ்ச்சிக்கான நிலை. என்னை மருமகளாக்கி 2 நாடுகளையும் போர் இன்றி இணைத்து வளவ நாட்டின் வறுமையை போக்கிவிடலாம் எனும் சூழ்ச்சிதான் அது. பதில் ஓலையில் மகளுக்கு விவாகத்தில் விருப்பமில்லை என எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற மகள் தேவசேனாவின் பேச்சின் உறுதித்தன்மையை பறைசாற்றும் வகையில் பதில் ஓலையில் விவரங்களை அனுப்பினார் அதியன். அதியனிடமிருந்து வந்த ஓலையை படித்த மதியன் தமது எண்ணம் நிறைவேறாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தமது நாட்டில் மழையின்மையால் ஏற்பட்டுள்ள வறுமை நிலையை கருத்தில் கொண்டே தன் மகனுக்கு பெண் கொடுக்க மறுத்துள்ளார் என புரிந்து கொண்டவர் தனது மகன் ஆதித்யனை அழைத்து போருக்கு ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார். ஒரு தேசம் வளம் மிகுந்தாலும் வறுமை நிலைக்கு போனாலும் போர் புரியாமல் இருக்கக்கூடாது. வறுமையை போக்க போரிட்டு வளமிக்க தேசத்தை கைப்பற்றினால் வறுமையை ஒழித்து விடலாம். அதோடு வளம் மிகுந்த தேசத்து வீரர்களை விட வறுமையில் உள்ள தேசத்து வீரர்கள் வெற்றி பெற்றால்
தான் வாழ முடியும் என துணிந்து போரிடுவார்கள், வென்றும் விடுவார்கள் என அறிவுறுத்தி சொல்ல வீரர்களுடன் போருக்கு ஆதித்யன் தயாரானான். தந்தை அனுப்பிய ஓலையை படிக்கும் வளவ தேசத்து மன்னன் போருக்கு தயாராவார் என்பதை புரிந்து வைத்திருந்த தேவசேனா ஒரு நூதன பாதுகாப்புக்கு தயாரானார். கொங்கு நாட்டின் எல்லைப் பகுதிக்கு வந்த வளவ நாட்டு வீரர்கள் பாதுகாப்பிற்காக எல்லையில் வீரர்கள் யாரும் இல்லாததைக் கண்டு எளிதில் கொங்கு தேசத்தை கைப்பற்றி விடலாம் என நினைத்து மகிழ்ந்திருந்தார்கள். எல்லையை கடக்க முயன்றபோது சுவை மிகுந்த உணவின் வாசனை மனதை மயக்க பெரிய விருந்து நடப்பதை கண்டார்கள். வறட்சி மிகுந்த காட்டு வழி வந்ததாலும் நல்ல உணவு உண்டு வருடங்கள் பல ஆனதாலும் விருந்து நடக்கும் இடம் வந்து உணவுகளை கேட்டு வாங்கி சுவைத்தார்கள். சுவை மிகுதியால் அளவுக்கு அதிகமாக உண்ட வீரர்களுக்கு உணவை தயாரித்தவர்கள் தென்னை தென்னை மரக்கல்லை ஊற்றி கொடுக்க அதையும் வாங்கி குடித்து போதையில் மயங்கினர். அவர்களை மேலும் சில உணவு வகைகள் இருப்பதாக கூறி பாதாள சிறைக்கு அழைத்து சென்று அடைத்து வைத்தனர் கொங்கு வீரர்கள். போதை தெளிந்த பின்பே தாம் ஏமாந்ததை அறிந்து வருந்தினார்கள். போர் படை வீரர்கள் சென்ற குதிரைகளின் காலடி மண்ணை பின்தொடர்ந்து வரும் வளவ இளவரசன் ஆதித்யனை மடக்கும் பொருட்டு தங்களது வீரர்களை வைத்து அந்த குதிரைகளை நீலகிரி மலைப்பகுதிக்கு திசை மாறி சென்று அங்குள்ள சுரங்கப்பகுதி சிறையில் சிறைபிடிக்க ஏற்பாடு செய்ய சொன்ன தேவசேனாவின் திட்டம் கச்சிதமாக நிறைவேறும்படி ஆதித்யனும் குதிரைகள் சென்ற பாதையில் சென்று கொங்கு வீர சிங்கங்களிடம் சிறைப்பட்டு சிறந்தான். பல வீரர்கள் சென்றும் செய்தி ஏதும் வராதது கண்டு கலங்கினார் வயதான மதியன். ஒற்றர்களாலும் கண்டுபிடிக்க இயலாமல் போனதால் வீரர்களின் மனைவிகளும் அவர்களின் உறவுகளும் அரண்மனையை சூழ்ந்து மன்னருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க ஆயிரக்கணக்கான அந்நிய படையான வளவ தேசத்து வீரர்களுக்கு உணவளித்து ஓய்வெடுக்க வைக்க விரும்பாத தேவசேனா அவர்களை வைத்தே நீர் போகும் பெரிய வாய்க்காலை வெட்ட வைத்தார். அந்நிய தேசத்தை பிடிக்க வந்து அடிமையானதை நினைத்து கலங்கினாலும் 3 வேளையும் உணவு கிடைப்பதை நினைத்து கடுமையாக உழைத்தார்கள் வளவ வீரர்கள். கொங்க தேசத்தில் மழை கொட்டி தீர்த்தது. அணைகள் நிரம்பியது போக உபரி வெள்ளம் எப்போதும் போல் கடலுக்குள் கலக்காமல் கைதிகளை வைத்து தோண்டிய வாய்க்கால் மூலமாக வளவ நாட்டிற்குள் திருப்பி விடும்படி கட்டியிருந்த மதுகுகளை திறக்கச் சொல்லி இளவரசி தேவசேனா கட்டளையிட சீறி பாய்ந்து சென்ற வெள்ளம் அங்குள்ள வளவ தேசத்து அணைகளை நிரப்பியது. இந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட வளவ தேசத்து மக்கள் பல வருடங்களாக வறட்சியின் பிடியிலிருந்து மீளப்போவதை எண்ணி மகிழ்ந்தார்கள். அதே சமயம் தம் தேசத்தில் மழையே பெய்யாமல் திடீரென காற்றாற்று வெள்ளம் போல் ஆற்றில் நீர் வந்தது எப்படி என மன்னர் உட்பட பலரும் ஆராய்ந்த போதுதான் கொங்கு தேசத்திலிருந்து வாய்க்கால் வெட்டியதில் நீர் வந்ததை அறிந்து நன்றி தெரிவித்து ஓலை அனுப்பினார் வளவ தேசத்து மன்னர் கொங்கு மன்னருக்கு. ஆதித்யன் உட்பட அனைத்து வீரர்களையும் எல்லையில் கொண்டு வந்து விடுதலை செய்து வளவ தேசத்துக்கு அனுப்பிய போது தேவசேனாவை கடவுளாக நினைத்து அனைவரும் வணங்கினர். ஆதித்யனோ வீரத்தை முற்றிலும் துறந்து தேவசேனாவின் காலில் விழுந்தான். வீரத்தால் வெல்ல முடியாததை விவேகத்தால் வெல்லலாம். சிறு வயதில் எதிரி நாட்டு மன்னனின் தலையை வெட்டியது பெருமை அல்ல, அதை தகுதியாக வைத்து ஒரு நாட்டு இளவரசியை மனம் முடிக்க ஓலை அனுப்பியது கோழைத்தனம். நீங்கள் போர் தொடுக்க வந்தபோது நாங்களும் எதிர்த்து போரிட்டிருந்தால் 2 பக்கமும் பல வீரர்கள் மாண்டிருப்பார்கள். எங்கள் தேசத்து செல்வங்களை கொள்ளையடித்து என்னை தங்களுக்கு மனைவியாக்கி 10ஓடு 11ஆக அரண்மனை அந்தப்புறத்தில் அடைத்து வைத்திருப்பீர்கள். அவை சில காலம் மட்டுமே உங்களுக்கு பயன்பட்டிருக்கும். மீண்டும் வேறொரு நாட்டின் மீது போர் புரிய தோன்றும். நல்ல மனிதநேயமிக்க மன்னராக ஆட்சி புரியாமல் கொள்ளைக்காரர்களாக மாறியிருப்பீர்கள். நிரந்தரமாக உங்களது வறுமையை போக்க எங்களிடம் மிகுதியாக இருக்கும் தண்ணீரை கடலுக்கு போய் வீணாகாமல் தடுத்தாலே போதும் என யோசித்து இந்த முடிவு எடுத்தேன். இனி மண்வளம் மிகுந்த உங்கள் வளவ நாட்டில் பூமி உள்ளவரை உலக நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கும் அளவுக்கு விவசாயம் செழிக்கும். வளம் மிகுந்த நாடாக மாறும். இதற்கு கைமாறாக எந்த நாட்டின் மீதும் இனி போர் தொடுக்க மாட்டோம் என என்னிடம் எழுதி கொடுங்கள் என கூறியவள் அதியனிடம் ஓலைச்சுவடியில் எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டாள். தம் தேசத்து போர்படை தளபதியும் தமக்கு தற்போது வரை ஆலோசகராக இருப்பவருமான பரஞ்சோதியை மணக்கப் போவதாக தம் நாட்டு மக்களிடம் அறிவித்தார் கொங்கு தேசத்து மன்னர் அதியனின் மகள் இளவரசி தேவசேனா. சூழ்ச்சி விவாகத்தை ஒதுக்கி மகிழ்ச்சி விவாகத்தை ஏற்ற தமது தேசத்து இளவரசியை கொங்கு தேசத்து மக்கள் மலர் தூவி வாழ்த்தினர். வளவ தேசத்து மக்களும் தண்ணீர் கொடுத்த தாரகை என மனதார வாழ்த்தினார்கள். பாருங்கள், ஒரு இளவரசி எப்படி போர் வராமல் 2 தேசத்தையும் கனகச்சிதமாக
முடித்திருக்கிறாள். அவ்வளவு அற்புதமாக கையாண்டிருக்கிறாள் என்பதை நினைக்கும் போதே மிகவும் அற்புதமாக இருக்கிறது அல்லவா? போர் போர் என்று அலைந்து திரிந்து நாட்டிற்கும் நாட்டிற்கும் பகையை வளர்ப்பதை விடுத்து, இப்படி அந்த காலத்திலேயே நமது நாட்டை ஆண்ட மன்னனின் மகள் இளவரசியாக இருந்தாலும் அவ்வளவு அற்புதமாக கையாண்டிருக்கிறாள். இது கதை அல்ல. இது சரித்திர நிஜம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதைய தேவையும் அதுவாக தான் இருக்கிறது. உலக நாடுகளுக்கு நமது நாட்டில் உள்ள அற்புதமான சரித்திர கதையே போதும் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இப்படியான ஒரு அற்புதமான கதையினூடே சந்திக்கலாம் அன்பு நேர்களே மீண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.